திருப்பள்ளி எழுச்சி பாடல் 8. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகினர் யாவர் மற்றறிவார். முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகினர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார். பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார். பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி. செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி. அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 8 பொருளும் விளக்கமும். என்னை ஆட்கொண்ட ஆரமுதான சிவனே, மெல்லிய விரல்களை உடைய பார்வதியுடன் அடியவர்களின் பழைய வீடுகளுக்கு வந்தருளும் பரமேஸ்வரனே, நீயே உலகத்தை படைத்த முதல்வன், எல்லாருக்கும் நடுநாயகமானவன், அழிக்கும் தெய்வமும் நீயே. பிரம்மா விஷ்ணு ருத்ரன் ஆகிய மூவருமே உன்னை அறிய மாட்டார்கள் என்னும்போது மற்றவர்களால் உன்னை எப்படி அறிய முடியும்? உன்னை அறிய முற்பட்ட போது நீ நெருப்பாக நின்றாய். திருப்பெருந்துறை கோயிலை என் கண்ணில் காட்டினாய். அந்தணர் வேடத்தில் வந்து என்னை ஆட்கொண்டாய். இத்தகைய சிறப்புகளை உடையவனே, நீ துயில் எழுவாயாக. விளக்கம். இறைவன் எளிமையானவன். அவன் பங்களாவாசிகளுக்கு மட்டுமல்ல, ஓலை குடிசைகளை உடைமையாக கொண்டவர்கள் வீட்டுக்கும் பவனியாக வருவான். அவனை வணங்க எதுவுமே வேண்டாம், நல்ல உள்ளம் இருந்தால் மட்டும் போதும் என்பது இப்பாடலின் உட்கருத்து.